வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய வெஜ் பஃப் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம், அதே நேரம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இதை செய்ய போகிறோம். பஃப் ஷீட் எல்லாமே நம்ம கோதுமை மாவை வச்சு வீட்டிலையே செய்ய போகிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயை சேர்த்து மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் மாவு கொஞ்சம் நல்ல ஈரப்பதம் சூப்பராக சாஃப்டாக ஆகும். மாவு இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வந்ததும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பஃப் ஷீட் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். அடுத்து ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். அடுத்து நம்ம கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட் இது எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இதெல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பஃப் ரெடி பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். எனக்கு சப்பாத்தி கட்டில் ஒட்டலை அப்படின்றதுனால நான் மாவு எதுவும் டஸ்ட் பண்ணல. உங்களுக்கு அப்படி ஒரு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கோதுமை மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு உருட்டிக்கோங்க. ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா ஓரங்களையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது மசாலா வெளியே வராமல் இருக்கும். நம்மளோட பஃப் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் பஃப் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பஃப் நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈவினிங்கில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் இந்த பஃப். ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டிலையே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.